நியூஸ் தமிழ் கழுகு. தமிழ்நாட்டுக்கே படிகளக்கிற அதிகாரியா கோட்டையில இருக்கிற ஒரு IAS அதிகாரியோட மனைவி 80 தடவைக்கும் மேல குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு தொடர்ச்சியா போயிட்டு வந்திருக்காங்களாம். இதுக்கு பின்னணியில இருக்கிற பொருளாதார ரீதியிலான காரணங்களை பத்தி மத்திய விசாரணை அமைப்புகள் துருவ தொடங்கி இருக்காங்களாம். கராருக்கு பேர் போன அதிகாரியா பார்க்கப்படுற அந்த IAS அதிகாரி கடந்த ஆட்சியில கோட்டைக்கு வெளியில சென்னைக்கான போக்குவரத்தை மேம்படுத்துற ஒரு நிறுவனத்துல பெரிய பொறுப்புல இருந்தார். அந்த சமயத்துல சில 100 கோடிகள் கைமாறினதா சொல்லப்படுது. அந்த பரிமாற்றத்திற்கு பிறகு அதிகாரியோட மனைவி 2 ஆண்டுகள்ல 80 முறைக்கு மேல ஸ்பெயின் நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்களாம். எதற்காக போனார்? ஒரே நாட்டுக்கு தொடர்ந்து போக வேண்டிய அவசியம் என்ன? ஏதாவது முதலீட்டுக்காக போயிட்டு வந்தாரான்னு விசாரிக்க துவங்கி இப்போ அந்த அதிகாரி கோட்டையில முக்கியமான பொறுப்புல இருக்கிறதால அவரோட நடவடிக்கைகளையும் மத்திய அரசோட வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்கான். நியூஸ் தமிழ் கழுகு.